ஹே எவ்ரிவன், இன்னைக்கு நான் வந்து டைரெக்டாக போய் கான்சுலேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை, சிட்னியில் இருக்கிற கான்சுலேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இந்தியன் அம்பாசிடரை நேரில் போய் மீட் பண்ணேன். அண்ட் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அண்ட் ஈவன் அவரே வந்து ஷாக் ஆகி கேட்டார், உனக்கு எப்படி இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சு எப்படி இங்கே வந்த, நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியறதில்ல, தேர் நாட் மேக்கிங் யூஸ் ஆஃப் த சர்வீசஸ் தட் வி ப்ரொவைட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ பேசிக்கலி நான் எதுக்கு போனேன்னா, இந்த லைக் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். பர்டிகுலராக ஒரு ப்ராடக்டாக நான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் தென் தேவர் லைக் வெரி இம்ப்ரெஸ். நான் வந்து 18 வயசுலேயே வந்து நீ என்ன இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அப்புறம் எப்படி இது கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். கூகுளில் சர்ச் பண்ணதில் ஐ ஃபவுண்ட் தட் இந்த மாதிரி எம்பசியில் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் இருக்குது, பிஸ்னஸ் அண்ட் லவுஞ்ச் கான்சரேட் சர்வீஸ்னு. அங்கே வந்து நம்ம டேரெக்டாக போய் அந்த எம்பசியில் இருக்கிறவங்கள அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவர் சொன்னார், நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ட்ரேட் ஃபேரோ இல்லை மீட்டோ பையர்ஸ் மீட் ஏதாவது நடந்தாலும் காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அண்ட் லக்கிலி நான் பேசின ஆள் வந்து தமிழ்காரர். என்கிட்ட ஃபுல்லாமே தமிழ் தான் பேசினார். ஒரு 3 hours இருக்கும். நான் வந்து என்னை டேரெக்டாக கம்ப்யூட்டரவே ஆக்சஸ் பண்ண விட்டு நான் போய் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்தேன். அண்ட் தென் ஹி வாஸ் லைக் நைஸ், லைக் ஹீ ஸ்போக் வெல். கொஞ்ச நேரம்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 hours இருக்கும். ஐ புக் த மீட்டிங் ஃபார் லைக் 2 to 2.5 hours. 1.5 hours நான் பேசிட்டு சொல்லிவிட்டு வந்துட்டேன். ஸோ இட்ஸ் அ வெரி குட் சர்வீஸ் தட் த இந்தியன் எம்பசி இஸ் ப்ரொவைடிங். அதை நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ ஈவன் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆர் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஆர் ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த மாதிரி சிட்னிலேயோ மெல்பர்ன்லேயோ தங்கியிருந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அதாவது டேட்டா வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நானே கோல்ட் இமெயில் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். 40 பேர்த்துக்கு போட்டால் ஒரு 4 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த 4 பேர்த்தில் மறுபடியும் ஃபாலோ பேக் பண்ணுறதுல ஒருத்தர் பண்ணுவாங்க, 2 பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனால் ஸோ வந்து நம்ம கேதர் பண்ணுற டேட்டாவோட அவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டேட்டா எடுக்கிறதுக்கும் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்குமே. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களோ, இந்த சர்வீஸோட பேர் பிஸ்னஸ் அண்ட் லவுஞ்ச் கான்சரேட் சர்வீஸ் டன் பை த கான்சுலேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இன் சிட்னி. இது வந்து மெல்பர்ன்லேயே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷுர். பட் சிட்னியில் தே டூ திஸ். அண்ட் நான் பார்த்த அந்த எம்பசிலேருந்து எல்லாருமே தமிழாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏன் எல்லாமே தமிழாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ், எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் இருக்காங்க, பட் நீ இன்றைக்கி பார்த்தது வந்து தமிழ் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ யா, மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.